சிறப்பு விருந்தினர் யார்? நாளும் நன்கறிந்தவர். அருமையா சொல்லிட்டீங்க சார். இந்த வருடம் பெற்றவரை, கள்ளமற்ற உள்ளம் பெற்றவரை, கண்ணியவான் என அடன் அவர்களை, விழாவின் சிறப்பு விருந்தினரை, வியப்புமிகு முன் மாதிரியானவரை, அனைவருக்கும் அறிமுகமானவரை, அடுக்குமல்லியின் நல் மனம் போல் நல் குணம் கொண்டவரை, அடுக்குமொழி தங்க குணமுள்ள தங்க மனிதரை, தங்க குணமுள்ள தங்க மனிதரை தங்கள் முன் தங்கமாகிய நான் அடுக்குமொழியில் அழகிய தமிழில் அன்னார் மாணவர் சங்க ஆண்டு விழாவில் இந்த நாளில் இனிய நாளில் இதயம் கவர்ந்தவருக்கு அறிமுறை உரையாற்ற அகம் மகிழ்கின்றேன். அடுத்து சார், இவருடைய பிறப்பிடம் நல்லா பார்த்துக்கோங்க சார். ஏற்கனவே அவர் நம்மகிட்ட அறிமுகமாயிட்டாரு. இந்த தங்கம் புதுசாக என்ன அறிமுகப்படுத்த போறாரு அப்படின்னு நினைக்கலாம். அதுக்காகத்தான் பிறப்பிடம் எது? குறைவில்லா இயற்கை வளங்கள் குடிகொள்ளும் குக்கிராமம். அது எந்த ஊர்? ஏப்பா நீங்க இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, எந்த ஊர் சார்? குறிப்பன்குளம். அங்க எப்போ பிறந்தாரு? 20/10/1964 பிறந்தார். இதுதான் சீஃப் கெஸ்ட். அடுத்து அவங்க அம்மா பேர் என்ன? புண்ணியவதி. புண்ணியவதி தாய் பூவம்மாள் பெற்றெடுத்த புதல்மை புலவன், புதமை புதல்வன், தன்னடக்க தந்தை. தன்னடக்க தந்தைனா கொஞ்ச நாளைக்கு முன்னால தான் அவர் கொஞ்சம் அடக்கமாகிட்டார். தன்னடக்க தந்தை லட்சுமணன் அவர்களின் லட்சிய புத்திரன் நம்மவர் இல சுப்பிரமணியன் அவர்கள். அடுத்து பள்ளி கல்வி 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை அவர் படித்தது எந்த ஊர்? குறிப்பன்குளம். அது அவருக்கு சொந்த ஊர். இப்போ எல்லாருக்கும் சீஃப் கெஸ்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்களா சார்? வாசிக்கும் போது எல்லாம் கை தட்டி பேசிக்கிட்டு இருப்பீங்க. 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை எங்கே படித்தார்? மாயமான் குறிச்சி. அங்கிருந்து அது எவ்வளவு தூரம்? 2 கிலோமீட்டர். எப்படி போய் படித்தாரு? யார் சார் சொன்னா? அருமையா சொல்றீங்க. உண்மையிலே நடந்து போய் தான் படித்தார். அடுத்து 9ஆம் வகுப்பு முதல் 2ஆம் வகுப்பு +2 வரைக்கும் நல்லூர்ல படித்தார். நீங்க சீஃப் கெஸ்ட் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சார். நல்லூருக்கு எப்படி போனாரு? அங்கேயும் நடந்துதான் சென்றார். அது எவ்வளவு கிலோமீட்டர்? 4 கிலோமீட்டர் நடந்தே போயிருக்காரு. நடந்து சென்று கல்வி. அடுத்து பாருங்க, இது எந்த காலேஜ் சார்? ஸ்ரீ பரம கல்யாணி கல்லூரியில் பிகாம் படித்தார். ஹாஸ்டல் ஸ்டூடெண்டா இருந்தார். எந்த வருஷம் படித்தார்? 82-85. பிரமாதமா சொல்றார் சார். அவருக்கு கை தட்டலாம் சார். பார்த்து சொன்னாலும் கரெக்டா சொல்லணும்ல. அடுத்து இது எங்க உள்ள படம்? இது ஹாஸ்டல்ல எடுத்த படம். இதுல எல்லாம் எங்க இருக்காரு? மேல இருக்காரா? நான் பச்சையில வட்டம் போட்டு காமிச்சிருக்கிறேன். டாப்ல இருக்காரு. அப்ப ஒல்லியா இருக்காரு சார். ஒல்லியா இருக்காரு. அப்ப ஒல்லி தானா? ஆமா சார். அந்த படம் ஹாஸ்டல்ல இருந்து கஷ்டப்பட்டு எடுத்தது. மலரும் நினைவுகளும் தொடரும் நட்பு குணம். அடுத்து சரி, இந்த காலேஜ் MTT ஹிந்து காலேஜ் பேட்டை திருநெல்வேலி. அங்க என்ன படித்தாரு? எப்போ? எந்த வருஷம்? 1985 இருந்து 1987 வரைக்கும். எதுக்காக ஹிந்து காலேஜுக்கு அவர் போகணும்? ஏன் நம்ம காலேஜில் படிச்சாரு? அப்ப எம்காம் இல்ல. பிரின்சிபல் சார் இப்ப எம்காம் இருக்கா? இப்ப எம்காம் இருக்கு. எத்தனை வருஷம் இருக்கு சார்? 6 வருஷம். அருமையா கை தட்டலாம் சார். நம்ம காலேஜில் எம்காம் இருக்கு. அன்னைக்கு எம்காம் இருந்தா எல்லாம் இங்கே படித்திருப்பாரு. சரி, படிச்சு முடிச்சார எங்க சார்? என்ன சார் எழுதியிருக்கல? லெக்சரர், காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், SVK காலேஜ் ஆழ்வார்குறிச்சி. 1988 இங்கே ஆசிரியர் பணியாற்றி இருக்கிறார். அவர் மாணவர் மட்டுமல்ல, ஆசிரியரும். அதற்காக அனைவரும் பலத்த கைத்தட்டு. சார், இது எங்கேயோ படிச்சு எங்கேயோ காப்பி பண்ணி நான் எடுக்கல. என் சொந்த முயற்சி சார். நானே உட்கார்ந்து பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பொறுமையா பாருங்க சார். அடுத்து மாணவர் விழாவின் வேந்தன். இன்றைய மாணவர் விழாவின் வேந்தன் யாரு?
நமது எல்எஸ் சொல்லுங்க சார், சத்தமா சொல்லுங்க சார். நமது எல்எஸ் நம்ம போட்டு அவர் மிச்சம். ஆனா வீட்டம்மா கோபப்படும். மாலையிட்டு மணவாட்டி ஆக்கி கொண்ட மாசரு மங்கை யாரு? திருமதி மாலா சுப்பிரமணியன் அவர்கள். சூப்பரா நல்லா இருக்கா சார்? டெக்கரேஷன் இந்த பூவெல்லாம் போட்டு அருமையா பண்ணியிருக்கேன். அடுத்து சார், இறைவன் அருக்குடையால் இருவர் அவர்களுக்கு, ஆண் மகன் ஒருவன், பெண் மகள் ஒருத்தி. அருமை மகள் டாக்டர் சௌந்தர்யா கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல செய்தியை சார் சொல்வாரு. அன்பு மகன் என்ஜினியர் ஹரிஷ் விக்னேஷ் குமார். கிழவனு போட்டிருக்கு என்ன பாருங்க, என்ஐடி அங்க இடம் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். அறிவாளிக்கு பிறந்த பிள்ளை அறிவாளி இல்லாம போமா சார், அதனால என்ஐடியிலே இடம் கிடைச்சது சிறப்பு. அடுத்து அதுக்கப்புறம் நிறைய இருக்கு, நான் நேரம் காணாது. 1997 குரூப் 1 தேர்ச்சி. இதுக்கு இந்த அரங்கமே அளவு வரைக்கும் கைத்தட்டல் சார். ஏன்னா குரூப் 1 எல்லாரும் சாதாரணமா பாஸ் பண்ண முடியாது. அப்புறம் 7 வருஷம் மேனேஜிங் டைரக்டர் கோஆபரேட்டிவ் சின்னிக் மில் ராமநாதபுரம் தேனி, ஜாயிண்ட் டைரக்டர் ஹேண்ட்லூம். அப்புறம் என்ஐஎஃப்டில நேஷனல் இன்ஸ்டிடியூட்ல ஃபேஷன் டெக்னாலஜி சென்னை. அப்புறம் ஐஏஎஸ் ஆக ப்ரமோட் ஆனாரு, விழுப்புரத்தில் சப் கலெக்டர் ஆனாரு. அடுத்து சார் இது எங்க சார் இருக்கு சார்? இந்த கலெக்டர் ஆபீஸ் பார்த்திருக்கீங்களா? எங்க சார் பார்த்திருக்கீங்க? இந்த ஸ்கிரீன்ல பார்த்திருக்கீங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மதுரை எல்எஸ் அவர்கள். நல்லா இருக்கா மதுரை? சூப்பரா. அடுத்து டாக்டர் எல் சுப்பிரமணியம் ஐஏஎஸ் அவர்கள். மேல ஒரு சிலை போட்டு கொடுத்தீங்களா? உழைப்பாளர் சிலை. அவர் உழைப்பாளர் மகன், அவரும் உழைப்பாளர். லேபர் கமிஷனர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே சார், தேங்க்யூ. அடுத்தது இது எங்க சார்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இங்க விழுப்புரம். அங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருந்திருக்காரு. இங்க ஒரு வேலை நடந்திருக்கு பாத்தீங்களா? ஸ்கூல் இருக்கிறது சார் சொல்லுங்க, நான் கண்டுகொண்டேன். அடுத்தது அப்புறம் எல் சுப்பிரமணியம் ஐஏஎஸ் டிரான்ஸ்பர் செக்ரட்டரி தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். பார்த்தீங்களா எப்படி பேட்டி கொடுத்திருக்காரு சார்? இப்படி எல்லாம் பல துறையில உள்ளவர் பார்த்து நமக்கு கொடுத்து வச்சிருக்கோம் சார். அடுத்து சார், சார் அங்க தெரியுதோ சார்? ஓ ரொம்ப சந்தோஷம், அங்க தெரியல நினைச்சேன். சுதந்திர இந்தியாவின் சுந்தர ஆட்சி பணியாளரே, சுப்பிரமணியன் என பெயர் பெற்றவரே, ஆட்சி பணி புரியும் அனைத்து துறையிலும் நீ தனித்தன்மையை தரணி புகழ வேண்டுகிறேன் படைத்தனுடன் நல்மனதுடன் எஸ் கோல்டு. இது எலெக்ஷன் கமிஷன் செக்ரட்டரி ஆனவுடனே நான் அவருக்கு கொடுத்த வாழ்த்து. அந்த வாழ்த்தை இப்பொழுதும் சமர்ப்பிக்கிறேன். அடுத்து சுப்பரங்கர் சார் வாசிங்க சார். எஸ் போஸ்டஸ் கமிஷனர் அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சென்று விட்டார். விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், இயற்கை வளம் சூழ்ந்த ஊரில் இருந்தவர். விவசாயத்துறையும் அவருக்கு அரசு கொடுத்து அழகு பார்த்தது அத்தனையும் நயமாகவே செய்து முடித்தார். அடுத்து அப்புறம் நல்ல பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது எனக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட். திரு எல் சுப்பிரமணியம் ஐஏஎஸ் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் தமிழ் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட். தமிழ் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரியாக இருந்தார். டாஸ்மார்க் இருந்தார். அதன் பின்பு அடுங்க சார் லாஸ்ட் கைத்தரலாமா சார்? முதல்வரோடு இருக்கிறார் சார், முகம் மலர்ந்து பார்க்கிறார் சார். அந்த அரசும் அவரை கௌரவப்படுத்தியது. இன்று வேறொரு துறை கொடுத்திருக்கிறது. அது கூடுதல் 5 வருடங்களுக்கு. இதை விட ஒரு கண்ணியவானுக்கு, ஒரு சிறப்பாளனுக்கு, ஒரு கல்வியாளனுக்கு, ஒரு கடமையாளனுக்கு ஒரு அரசு செய்வது கடினம். எல்லாவற்றிற்கும் மேலாக கற்புத்தாய் கலவரையில் அவரை சுமக்கும் போது கனவிலே உரைத்திருக்க மாட்டாள். கற்புத்தாய் கண்ணீரதி கருவறையில் எல்எஸ் அவர்களை சுமக்கும் போது கனவிலே உரைத்திருக்க மாட்டாள். ஆண்மகன் பிறப்பான் என்றும்
அவன் இந்திய நாட்டின் ஆட்சிப்பணி புரிவான் என்று நினைத்திருக்க மாட்டான். ஆனால் அவர் கண்ணை மூடும் பொழுது கம்பீரமாக கண்ணை மூடினான். என் மகனும் கலெக்டர், மதுரை ஜில்லா கலெக்டர், அவன் பெரிய ஜில்லா கலெக்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த காலத்துல. அவங்களுடைய தாய் எப்படி கம்பீரமாக கண்ணை மூடினாள் தெரியுமா? இந்த நினைத்தாலும் எனக்கு நடுக்கம் வருகிறது. என் மகனும் கலெக்டர், மதுரா ஜில்லா கலெக்டர் என்ற கம்பீரத்தோடு கண்ணை மூடினான். அவர் சோகத்தில் இருந்தார். தோழனாக நாங்கள் சென்று தோல் கொடுத்தோம். தந்தை இறந்த போதும் அவர் கண்ணீர் விடித்தார். அத்தனை வயதாக என்று நினைக்கவில்லை. இப்படிப்பட்ட சிறப்பு உண்மைகளை நான் சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஒரு திருப்தி தானே சார்? கைத்தட்டலாம் சார்.